வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழப்பு. டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி இரங்கல். அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 116 இந்தியர்கள் அமிர்தசரஸ் வந்தடைந்தனர். 157 பேருடன் அடுத்த விமானம் இன்று வருகை. பணைய கைதிகள் விவகாரம், இஸ்ரேல் முடிவுக்கு ஆதரவு என ட்ரம்ப் அறிவிப்பு. காங்கோவில் கிளர்ச்சியாளர்கள் துப்பாக்கி சூடு, 70 பேர் பலி. 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர், முகமதின் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் இன்று இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கும்பமேளா செல்வதற்காக டெல்லி ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் இரவு 9:15 மணிக்கு அதிக அளவில் பயணிகள் திரண்டனர். இதனையடுத்து 13 மற்றும் 16 பிளாட்பார்ம்களில் கூட்ட நெரிசல் அதிகமானது. அப்போது ரயிலில் ஏற பயணிகள் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் உறவினர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாகவும், காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்ய அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய 119 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்தவர்களை அதிகாரிகள் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் 104 இந்தியர்களை பிப்ரவரி முதல் வாரத்தில் அமெரிக்கா அதனுடைய ராணுவ விமானம் மூலம் நாடு கடத்தியது. அவர்கள் பிப்ரவரி 5ஆம் தேதி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்தடைந்தனர். இந்நிலையில் 2வது கட்டமாக மேலும் 119 இந்தியர்களை நாடு கடத்தியுள்ளது. இவர்கள் நேற்று நள்ளிரவு அமிர்தசரஸ் வந்தடைந்தனர். இவர்களில் 67 பேர் பஞ்சாப் மாநிலத்தையும், 33 பேர் ஹரியானா மாநிலத்தையும், 8 பேர் குஜராத் மாநிலத்தையும், 3 பேர் உத்தரப்பிரதேசத்தையும், தலா 2 பேர் மகாராஷ்டிரா, கோவா, ராஜஸ்தான் மாநிலத்தையும், தலா ஒருவர் இமாச்சல், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தையும் சேர்ந்தவர்கள் ஆவர். இன்று மற்றொரு விமானம் மூலம் மேலும் 157 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு அழைத்து வரப்படுகின்றனர். 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் முகமதின் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி அணிகள் மோத உள்ளன. 13 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் கொச்சியில் நேற்று நடைபெற்ற ஒரு லீக் ஆட்டத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி, மோகன் பகான் அணிகள் மோதின. இதில் போட்டியில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய மோகன் பகான் அணி முதல் பாதியில் 2 கோல்கள் அடித்து அசத்தியது. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதி ஆட்டத்திலும் மோகன் பகான் அணி தனது ஆதிக்கத்தை தொடர்ந்தது. இதன் காரணமாக அந்த அணி மேலும் 1 கோல் அடித்து அசத்தியது. இறுதியில் இந்த ஆட்டத்தை 3-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணி கைப்பற்றியது. இந்த தொடரில் கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் முகமதின் எஸ்சி, ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி அணிகள் மோத உள்ளன. இந்திய நேரப்படி ஆட்டம் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. தமிழகத்தில் இன்று இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் செல்லுபடியாகும் என்று
ஏற்கனவே எடுத்த கணக்கெடுப்பு மூலம் எந்தவிதமான பயனும் இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரால் திமுக வெற்றி பெறவில்லை என்றும், அவர் வியூகங்களை மட்டுமே வகுத்தார் என்றும், திமுக களப்பணிதான் எங்களை வெற்றி பெற செய்தது என்றும் தெரிவித்தார். மேலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசுதான் எடுக்க வேண்டும் எனவும், மாநில அரசு எடுப்பதால் எந்தவித பயனும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் ஏற்கனவே எடுத்த மாநிலங்களில் இந்த கணக்கெடுப்பு மூலம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் உள்ளது என தெரிவித்த அவர், மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் செல்லுபடியாகும் என்றும் தெரிவித்தார். அதேபோல் அதிமுகவில் உள்ளவர்கள் தங்களுடைய தலைமை சரியில்லை என்று நினைத்ததால்தான் தற்போது நடைபெற்ற ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக வாக்காளர்கள் முதன்முறையாக திமுகவிற்கு வாக்களித்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். மாநில அரசை மத்திய அரசு ஒன்றும் கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கன்சல்ட் பண்ணனாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் இல்லை. இது அது வலைவீச்சா இல்லையா, இல்லை சோதனைக்காகவா, யார் யார் வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவா, அல்லது அந்த மீன் தங்களுடைய வலையிலே சிக்கிறது என்பதற்காகவா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். அதிமுக ஒரு வேளை மீன்ல சிக்கிருக்கின்றார்கள். தொடர்ந்து அதாவது இந்த இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையமே விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டிருப்பதன் மூலமாக அதிமுக சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. தமிழகத்தில் தற்போது வரை மக்களை தேடி மருத்துவ முகாம் மூலம் 2,40,00,000 பேர் பயனடைந்துள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கதிரியக்க அதிர்வெண் நீக்கியல் கருவி நோயாளிகளின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு கருவியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், புற்றுநோய் மற்றும் மூட்டு வலியால் வரும் கடுமையான வலிகளுக்கு உரிய நிவாரண சிகிச்சையாக இந்த RFA மெஷின் வழங்கப்பட்டுள்ளது என்றும், மாதத்திற்கு சுமார் 50 முதல் 60 நோயாளிகள் வரை இந்த சிகிச்சை மூலம் பயன்பெற முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் மூலம் 2,40,00,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும், தற்போது வரை 2,642 மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டு ஆவணங்கள் சரிபார்ப்பு நடைபெற்றுள்ளது என்றும், மிக விரைவில் 100% மருத்துவத்துறையில் காலி பணியிடங்கள் இல்லாத ஒரு நிலை உருவாகும் என்றும் தெரிவித்தார். 24,000 பணியிடங்களை கடந்த 3 ஆண்டுகளில் நிவர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போவும் கூட ஒரு 2,642 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பும் பணி முடிவுற்றிருக்கிறது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 15ஆம் தேதியோட முடிஞ்சு நாளைக்கு நாளன்னைக்கும் அவங்களுக்கு இந்த கம்யூனல் ரொட்டேஷன், இந்த ரேங்கிங் சிஸ்டம் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அது முடிக்க போகிறாங்க. இன்னொரு 3 நாளில் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங்கிறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணின்னு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த 2,642 கேண்டிடேட்டுக்கும் கவுன்சிலிங் பண்ணி இந்த மாத இறுதியில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கொண்டு இதே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அந்த ஓப்பன் கிரவுண்டில் ஒரு பந்தல் போட்டு 2,642 டாக்டருக்கும் பணி ஆணை தரப்போம். அது வந்திருதுன்னா 100% காலி பணியிடம் இல்லாத மருத்துவத்துறை என்கின்ற ஒரு நீண்டகால அந்த புகழ் இந்த துறைக்கு வரும். திருச்செந்தூரில் 3,50,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகராட்சி அலுவலக கட்டிடத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நகராட்சி அலுவலகம் கட்டிடம் பல ஆண்டுகள் ஆன நிலையில் புதிய நகராட்சி அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகம் பகுதியில் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டிடம் கட்டும் பணிகள் தற்போது நிறைவடைந்தது. இந்த நிலையில் 3,50,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகராட்சி அலுவலக கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. கோவில்பட்டியில் நடந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு நகராட்சி அலுவலகத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணல்மேடு சுதாகர், திமுக கவுன்சிலர்கள் செந்தில், தினேஷ், மகேந்திரன், வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள், பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும், தமிழகத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் கொலை கொள்ளை நடக்கத்தான் செய்யும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் ஹெக்டே, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் நகர காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினர். இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் KV தங்கபாலு, பீட்டர் அல்போன்ஸ், ஸ்ரீபெரும்புதூர் நகர தலைவர் அருள்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, மயிலாடுதுறையில் 2 பேர் கொலை செய்யப்பட்டது கவலை அளிப்பதாகவும், இதுபோன்ற குற்றவாளிகளை காவல்துறையினர் இரும்பு கடம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் சட்ட ஒழுங்கை காப்பாற்றும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிகாரிகளும் முதல்வருக்கு உறுதுணையாக இருந்து கயவர்களை கண்டிக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் கொலை கொள்ளை நடக்கத்தான் செய்கிறது என்று தெரிவித்தார். கள்ளச்சாராயத்தை வந்து தட்டி கேட்ட 2 கல்லூரி மாணவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. கூட்டணி கட்சியா இருக்கும்போது நீங்க இது வரைக்கும் கேள்வி நாங்க தொடர்ந்து மக்கள் மன்றத்துல சட்டமன்றத்துல கேட்டு இருக்கோம். காவல்துறை இரும்பு கரம் கொண்டு இப்படிப்பட்ட ஆட்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். அதுல மாற்று கருத்தை கிடையாது. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையில முழு கவனத்தை மாண்பு முதலமைச்சர் செலுத்துகிறார். அதிகாரிகளும் அதை செலுத்தி முறியடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட கயவர்களுடைய நடவடிக்கைகள். எதிர்கட்சிகளும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்குலைந்து எல்லா ஆட்சியிலையும் கொலை கொள்ளை இருக்கு. ஆனா இதை கடந்து போயிட முடியாது. தடுத்து நிறுத்துற கடமையும் பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. திமுகவை அழிக்க அமைச்சர் பன்னீர்செல்வம் போதும் என கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்தார். கடலூர் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கலந்து கொண்டு மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தியை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடலூர் கேம்பர் மலையில் விவசாயத்தை அளிக்க திமுக அரசு முயற்சிக்கிறது என்றும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் அமைச்சர் பன்னீர்செல்வம் திமுகவை அளிக்கும் வேலையை பார்த்துக் கொள்வார் என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு பட்ஜெட்டில் பெண்கள், பட்டியலின மக்கள் தொழில் தொடங்க 2 கோடி ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், கிசான் கிரெடிட் கார்டு மூலம் விவசாயிகளுக்கு 5 லட்சம் வரை கடன் போன்ற அறிவிப்புகள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள், ஏழை நடுத்தர மக்கள் அனைவருமே பலன் அடைவதாகவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்கள் 100 ஆண்டு காலமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதாகவும், வெளியே இருந்து சிலர் சென்று பிரச்சனை செய்கின்றனர் என இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். மதுரை உத்தங்குடி பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தலைமையில் நடைபெற்றது. மாநில முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி, வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் பொதுக்குழுவில் பங்கேற்று 23 தீர்மானங்களை நிறைவேற்றினர். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொஹிதீன், இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு வழங்கப்படும் 3.5% இடஒதுக்கீடை 5.4% உயர்த்த வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் உருது பேசும் மக்களுக்காக பயிற்சி ஆசிரியர் கல்வி அமைத்து தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்கள் 100 ஆண்டு காலமாக அமைதியாக எந்த பிரச்சனையும் இன்றி நிம்மதியாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர் என்றும், சிலர் வெளியே இருந்து சென்று அங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். தமிழகத்துல அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக உறவு வைத்து பழகிற பழக்கம் இந்து நேற்றல்ல, பல 100 ஆண்டு காலமாக தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலும் இந்துக்கள் மத்தியிலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதனை கெடுக்கக்கூடிய முயற்சியை யாரு செய்தாலும் அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் மட்டுமல்ல, எல்லா சமுதாய மக்களை ஒன்றுபடுத்தி நாங்கள் செய்வோம். இதுதான் நாங்கள் ஏற்றிருக்க தீர்மானம். இஸ்லாமிய மக்களின் வழிபாட்டு தலங்களின் சொத்துக்களை அபகரிப்பதற்காகவே புதிய வக்ஃபு வாரிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக வந்த மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி அமல்படுத்தப்பட்ட புதிய வக்ஃபு வாரிய சட்டம் முழுக்க சட்டவிரோதமானது என்றும், நாட்டில் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களின் வழிபாட்டு தலங்களின் சொத்துக்களை அபகரிப்பதற்காக இந்த சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் ஒரு சில அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் சிறு பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள் கல்வித்துறையில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்றும், அவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்திற்கான நேற்று எதிர்கட்சியினுடைய கடும் எதிர்ப்புக்கு இடையே வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் என்பது முழுக்க ஒரு சட்டவிரோத சட்டம். நாட்டில் சிறுபான்மை இஸ்லாமிய சமூகம்
அவருடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக அவருடைய முன்னோர்கள் செல்வந்தர்கள் வழங்கிய அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு சதித்திட்டமாகத்தான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். புதுச்சேரியில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சிறுமியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி தானாம்பாளையம் தனியார் பள்ளி ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், உரிய நடவடிக்கை எடுக்காத தவளக்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உட்பட அனைத்து காவல்துறையினரும் கூண்டோடு இடமாற்றம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். பள்ளியின் தாளாளர் சபாநாயகர் செல்வத்திற்கு நெருக்கமானவரும் பாஜகவை சேர்ந்தவர் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அன்பழகன், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சொகுசு காரில் வலம் வரும் உள்துறை அமைச்சர் உட்பட ஏனைய அமைச்சர்கள் வராதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் மீனவ பஞ்சாயத்தை எடுக்கும் முடிவிற்கு அதிமுக என்றும் துணை நிற்கும் என்றும், புதுச்சேரியில் குற்றவாளிகள் ரவுடிகளுடன் குற்றப்பிரிவு போலீசார் தொடர்பில் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காவல்துறையில யாரோ ஒரு உயர் அதிகாரிகளுக்கு வேண்டியவங்க ஒருத்தவங்க யாரோ தாக்கிட்டாங்கன்றதுக்கோசம் ஒட்டுமொத்த கடையெல்லாம் அடிச்சு உடச்சிங்க. காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு வேண்டியவர் தாக்கப்பட்டார் என்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக காவல்துறை எடுக்கணுமா இல்லையா? ஒரு காலத்துல 11 மணிக்கு மேல கடையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னாங்க. குற்றங்கள் நிறைய குறைஞ்சது. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 10:30 மணிக்கு மேல தான் கடையை கொண்டு வந்து போடுறாங்க. 10:30 மணிக்கு மேல அந்த மாதிரி கடையில தான் சரக்கு விற்கிறது, அது விற்கிறது, இது விற்கிறது, நீக்கம் நேர எல்லா மெயின் ரோட்லயும் கடைகள். அப்போ 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் கடை திறந்து வச்சுருக்காங்க. இதுல யாரையும் தடுக்க முடியாது. இப்போ யாராவது நீ எங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் விட ஒருத்தனை தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா அவங்க கடை திறந்து வச்சுறாங்க. அதுமாரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் இந்த அரசு முழுமையாக தவறி உள்ளது. மதுரையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு நடைபெற உள்ள தமுக்கம் மைதானத்தை ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் நேரில் பார்வையிட்டார். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஏப்ரல் 2 முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனை இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் நேரில் ஆய்வு செய்தார். இதில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரகாஷ் காரத், 1972ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 9வது அகில இந்திய மாநாடு மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்றது என்றும், அதன் பின்னர் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் தற்போது நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு ஏப்ரல் மாதம் மதுரையில் நடைபெறுவதை ஒட்டி மாநாடு அரங்கம் மற்றும் தங்குமிட ஏற்பாடுகள் இவைகளெல்லாம் பார்வையிடுவதற்காக எங்களது அகில இந்திய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரகாஷ் காரட் அவர்களும் மற்ற தலைவர்களும் இங்கே வருகை இருந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட வஉசி நகர் நியாய விலை கடையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட வஉசி நகர் பகுதி மக்கள் நியாய விலை கடையில் முறையாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படவில்லை எனவும், நியாய விலை கடை சரியான நேரத்தில் திறக்கப்படவில்லை என அதிமுக ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கருக்கு புகார் அளித்தனர். புகாரின் பேரில் ஜெய்சங்கரன் இன்று வஉசி நகர் பகுதியில் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டு நியாய விலை கடை பணியாளர்களிடம் கடை திறப்பு குறித்தும் பொருட்கள் விநியோகம் குறித்தும் விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் தாலுகா அலுவலக வளாகத்தில் உள்ள வட்ட வழங்கல் அலுவலகத்திற்கு சென்ற அவர் அரிசி, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் பொதுமக்களுக்கு சரிவர விநியோகம் குறித்தும் பல ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்கள் இருப்பு விவரம் குறித்தும் கேட்டறிந்தார். அப்போது முறையாக தகவல் வைப்பதில்லை என கூறி வட்ட வழங்கல் அலுவலர் பழனிவேலிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் முறையாக பொருட்கள் விநியோகம் செய்ய வேண்டும் என தெரிவித்த அவர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மத்திய அரசு மானிய விலையில் வழங்கும் யூரியாக்களை பதுக்கி வைத்து கேரளாவுக்கு கடத்துவதற்காக வைத்திருந்த 90 டன் எடையுள்ள உரங்களை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள சித்தோடு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் குடோனில் மத்திய அரசு மானிய விலையில் வழங்கப்படும் யூரியா உரம் பதுக்கி வைக்கப்பட்டு வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதாக வேளாண் துறை மற்றும் சிவில் சப்ளை துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது.
இதையடுத்து இரவு நேரத்தில் அதிகாரிகள் திடீரென அந்த குடோனில் சோதனை மேற்கொண்ட போது 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மத்திய அரசு உரங்களை வேறு ஒரு மூட்டைக்கு மாற்றிக் கொண்டிருந்தனர். பின்னர் அவர்களை கைது செய்த அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் 1900 ரூபாய் மதிப்பிலான 45 கிலோ எடையுள்ள யூரியா உரத்தை 266 ரூபாய்க்கு பல்வேறு தனிப்பட்ட நபர்கள் மூலம் வாங்கி வந்து 50 கிலோ எடை கொண்ட மற்றொரு பையில் மாற்றி கேரளாவிற்கு விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2500க்கும் மேற்பட்ட யூரியா உர மூட்டைகளை கைப்பற்றிய அதிகாரிகள் இதற்கு மூளையாக செயல்பட்ட ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அகமது அலி என்பவரை தேடி வருகின்றனர். மேலும் கைப்பற்றப்பட்ட 90 டன் எடையுள்ள யூரியாக்களின் மதிப்பு 23,70,000 எனவும் தெரிவித்தனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு 120 மது பாட்டில்களை உடல் முழுவதும் ஒட்டிக்கொண்டு நூதன முறையில் கடத்த முயன்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரத்தில் மதுவிலக்கு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித்திருந்த நபரை விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை தொடர்ந்து சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஜிஆர்பி தெருவை சேர்ந்த நாகமணி என்பதும் இவர் புதுச்சேரி அரசு மது பாட்டில்களை தனது உடலில் டேப்பின் மூலம் சுற்றிக்கொண்டு கடத்தி விழுப்புரம் பகுதியில் விற்பனை செய்ய முயன்றதும் தெரியவந்தது. பின்னர் இவரிடம் இருந்து 120 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சிக்குட்பட்ட 10வது வார்டு பகுதியில் அதிமுக கவுன்சிலராக இருப்பதால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தேர்வுநிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டில் அதிமுகவை சேர்ந்த கவிதா சுரேஷ் என்பவர் கவுன்சிலராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்தவர் இருக்கும் நிலையில் 10வது வார்டு புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் கழிவுநீர் சாலைகளில் செல்வதால் டெங்கு, சிக்கன்குனியா உள்ளிட்ட பல்வேறு உடல் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இப்பகுதி மக்களை திரட்டி மக்கள் போராட்டம் நடத்தப்படும் என்று கவுன்சிலர் கவிதா சுரேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 4 வருஷமா நான் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல. நான் டைரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், கலெக்டர்கிட்ட சொல்லிட்டேன், எல்லா தரப்புலையும் நான் தெரிவிச்சுட்டு இப்ப கடைசி முயற்சியா வந்து இப்ப மக்கள் நிருபர்கள்ட்ட வந்து நான் போய் சொல்லியிருக்கிறேன். நிருபர்களையும் வந்து அனுமதிக்கிறது கிடையாது. மாசம் மாசம் மீட்டிங் நடக்கையில நிருபர் வந்தா வெளியில தள்ளிடுறாங்க. ஏன் அவங்க வந்து என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஏன் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க நிருபரை? வெளியில தள்ளி கதவை சாத்திடுறாங்க. இதுக்கு என்ன இது? அதெல்லாம் கேட்டா எந்த ஒரு பதிலும் கிடையாது. தலைவர்கிட்ட சொல்லியாச்சு, ஈஓட்ட சொல்லியாச்சு. மக்கள் தூய்மை பணி எதுக்கு பண்றாங்க? இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து டெய்லி வேஜஸ்ன்ற பேர்ல வேற ஆள் எடுத்துக்கிறாங்க. ஆனா எந்த தூய்மை பணியும் நடக்கிறது இல்லை. எங்க தெருவை பாருங்க சார், எவ்வளோ மோசமா கிடக்குதுன்னு. இதெல்லாம் வந்து சொன்னோம்னா நிர்வாகம் சரியில்லை. ஆனா வந்து 2வது தேர்வு நிலை பேரூராட்சின்னு போன வருஷம் வந்து இது சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. என்ன அடிப்படையில அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க? தாம்பரம் காவல் நிலையம் அருகே நிறுத்தி வைத்திருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பல்லவராஜ் என்பவர் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள அவரின் நண்பர் சீனு என்பவரின் செல்போன் கடையின் அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றார். பின்னர் வந்து பார்த்தபோது நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தின் அருகே வந்து நின்று கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆட்கள் நடமாட்டம் இருக்கும் போதே எந்த பயமும் இன்றி இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசாரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தாம்பரம் பேருந்து நிலையம், சண்முக சாலை போன்ற இடங்களில் செல்போன் கொள்ளை சம்பவங்களும் இருசக்கர வாகனங்கள் திருட்டும் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனை தடுக்க போலீசார் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் தொலைந்து போன 46 லட்சம் மதிப்பிலான 230 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தொலைந்து போன மற்றும் களவு போன செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 46 லட்சம் மதிப்பிலான 230 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன், பேர்ணாம்பட்டு குடியாத்தம் வழியாக வெளிமாநில மதுக்கள் கடத்தி வருவதால் ஒரு நடமாடும் கண்காணிப்பு குழுவும் 2 சோதனை சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பாளர்களையும் வைத்து வெளிமாநில மது விற்கும் குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாகவும்
கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனையும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் மாவட்டம் முழுவதும் பாலியல் சீண்டல்கள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளும் காவல்துறை சார்பில் ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் உத்தரவுப்படி முகாம்களில் பணியில் உள்ள பெண் காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வேறு பணிகளுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு அறிவிப்பை தொடர்ந்து அரக்கோணம் அருகே கூடுதலாக 25 கிலோ வோல்ட் புதிய மின் மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. தமிழகம் முழுவதும் கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சீராக மின்சாரம் கிடைக்கவும் தொடர் மின்னழுத்தம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண 25, 60, 100, 200 மற்றும் 250 கிலோ வோல்ட் திறன்களை கொண்ட புதிய மற்றும் கூடுதல் மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டத்தில் உள்ள அம்மனூர் ஊராட்சி வெங்கடேசபுரம் பகுதியில் 25 கிலோ வோல்ட் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மின்வாரியம் மற்றும் வேலூர் மின் பகிர்மான மேற்பார்வையாளர் பொறியாளர் ராமலிங்கம் மற்றும் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு மின் மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இதில் கோட்ட பொறியாளர் சரவணன், உதவி கோட்ட பொறியாளர் புனிதா, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், வணிக ஆய்வாளர் உமாவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட சுல்தான்பேட்டை ARR நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் அகமது உசேன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் புதுச்சேரி மாவட்ட துணைத் தலைவர் அனீப் மற்றும் மாவட்ட செயலாளர் ஷாகுல் ஹமீது, கிளை தலைவர் பாரூக், கிளை செயலாளர் உமர் சிராஜுதீன், துணைத் தலைவர் நஜ்முல் அலாம், துணை செயலாளர் பாஷா, மருத்துவரணி செயலாளர் முகமது பாபு, மாணவரணி செயலாளர் பாசில், தொடரணி செயலாளர் ஜான் பாஷா, வர்த்தகரணி செயலாளர் அகமது அலி ஆகியோர் இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துக் கூறினர். இதில் 50க்கும் மேற்பட்ட இரத்த கொடையர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். குடியாத்தம் அடுத்த சாமியார் மலை அடைவரை பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சாமியார் மலை, கல்லேரி, காளியம்மன் பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மலை அடிவாரம் மற்றும் வனப்பகுதியை ஒட்டியுள்ளது. இங்கு கடந்த சில நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாகவும் வன விலங்குகளை வேட்டையாடி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என தெரிவித்த அப்பகுதி மக்கள் அதுவரை பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்ப மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குடியாத்தம் காளியம்மன் பட்டி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் பெற்றோர்களுடன் வனத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம், வனத்துறை அதிகாரிகள் மற்றும் கொண்டசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி, பிரேம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பெற்றோர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் கிராமங்களில் உலாவரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் வன அதிகாரிகளுடன் கலந்து பேசி விரைவில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். மேலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்களின் கோரிக்கையை ஏற்காத தமிழக அரசின் மீன்வளத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுக நுழைவாயில் முன்பு விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசு மற்றும் மீன்வளத்துறை மீனவர்கள் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கடந்த 6 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து லேபர் சங்க தலைவர் மற்றும் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க தலைவர் சேவியர் வாசு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், எங்களுடைய 25 ஆண்டுகால கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசையும் மீன்வளத்துறையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் சீரழிந்து கொண்டிருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னு சொன்னா 25-30 வருஷமா எங்களுடைய தொழில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அனுமதி இல்லாம முறையாவே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கிறோம், ஆட்சி புக் எல்லாமே எல்லாம் சட்ட ரீதியா எல்லாமே இருந்தும் எங்களை ஒரு நாள் தங்கி தொழில் பார்க்க அனுமதிக்காத இந்த தமிழக அரசையும் மீன்வளத்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களை அனுமதிக்காத பட்சத்துல இந்த தமிழக மீன்வளத்துறை நாட்டு படகுகள கடத்தல் தொழிலையும் சட்டவிரோத செயல்களையும் கண்டுகொள்ளாத இந்த மீன்வளத்துறையை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். உடனடியாக எங்களுடைய நாங்க எங்களை தொழில மாற்றத்தை தந்து காவல்துறையும் அரச கண்டிக்கிறோம். விருத்தாச்சலம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தை புறக்கணித்த பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் விருத்தாச்சலம் சேலம் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மணவாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவரின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் கடந்த 3 வாரத்திற்கு மேலாக 100 நாள் வேலை திட்டத்தை புதிதாக நியமிக்கப்பட்ட பணித்தள பொறுப்பாளர்கள் கவனித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகரின் ஆதரவாளர்கள் பழைய பணித்தள பொறுப்பாளர்கள் மீண்டும் பணிக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யும் பொதுமக்களிடமிருந்து அட்டைகளை பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 2 நாட்களாக பொதுமக்களிடம் இருந்து 100 நாள் வேலை திட்டத்திற்கான அட்டை வாங்கப்படாததாக கூறி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆளுங்கட்சியின் அராஜக போக்கை கண்டித்தும் புதிதாக நியமிக்கப்பட்ட பணித்தள பொறுப்பாளர்களை மீண்டும் பணிக்கு எடுத்துக்கொள்ள கோரியும் மணவாளநல்லூர் பேருந்து நிறுத்தத்தின் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக தகவலிருந்து வந்த விருதாச்சலம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பூரில் தெரு நாய்கள் கடித்து ஆடுகள் பலியானதற்கு இழப்பீடு வழங்க கோரி காங்கேயம் சென்னிமலை சாலையில் விடிய விடிய மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 30 மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் கடந்த 1 வருட காலமாக தெரு நாய்கள் கடித்து 23 ஆடுகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு விவசாயிகள் தமிழக அரசிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி காங்கேயம் சென்னிமலை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் நடராஜ் மற்றும் பாஜக திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மோகனப்பிரியா சரவணன் உள்ளிட்டோர் விவசாயிகளுடன் அமர்ந்து ஆதரவு தெரிவித்தனர். விடிய விடிய நடைபெற்ற இந்த போராட்டத்தின் காரணமாக காங்கேயம் சென்னிமலை சாலையில் சுமார் 30 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. சாலை மறியல் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் நேற்று மாலை திருப்பூர் மாவட்ட போலீசார் சூப்பரண்ட் கிரீஷ் யாதவ் அசோக் மற்றும் மாவட்ட வருவாய் அதிகாரி கார்த்திகேயன் தலைமையில் விவசாயிகளுடன் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியுற்ற நிலையில் தமிழக விவசாயிகள் சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி, BAB வெள்ளக்கோவில் காங்கேயம் நீர்ப்பாசன பாதுகாப்பு சங்க தலைவர் வேலுசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண் விவசாயிகளை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கைது செய்து அனைவரையும் அருகே உள்ள மண்டபத்தில் அடைத்தனர். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி அமைச்சர் இல்லத்தை முற்றுகையிட முடிவு செய்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழப்பு. டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி இரங்கல். அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 116 இந்தியர்கள் அமிர்தசரஸ் வந்தடைந்தனர். 157 பேருடன் அடுத்த விமானம் இன்று வருகை. பணைய கைதிகள் விவகாரம் இஸ்ரேல் முடிவுக்கு ஆதரவு என ட்ரம்ப் அறிவிப்பு. காங்கோவில் கிளர்ச்சியாளர்கள் துப்பாக்கி சூடு 70 பேர் பலி. 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர். முகமதின் SC ஈஸ்ட் பெங்கால் FC அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் இன்று இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.